கடந்த வாரத்தில் நாம் எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் தியானமாயிருந்தோம். அந்த பகுதிக்கு நாம் திரும்பியும் செல்வோம். 2 விஷயங்களை வலியுறுத்திய பிற்பாடு அடுத்த காரியத்துக்கு போவோம். சபையை சபையோர் தான் ரொம்ப மதிக்கணும். ஃபாதருக்கு ஒரு பாட்டில் பாருங்க, சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். எங்கே எவ்வளோ தட்டுப்பாடு பாருங்கள். தேவனை துதிக்கும் விஷயத்தில் இந்த பாட்டு கச்சேரி மாதிரியே கூட கம்மியாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி மதிக்கிறீங்கிறது ரொம்ப தலைப்புற விஷயம். அவர் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்துருக்காரு. கடவுள் மதிக்கிறது எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது. தேவன் விரும்புகிறது, தேவன் தீர்மானித்த எல்லா விஷயத்தின் மேலே ஒரு மதிப்பு இருக்குது. There is an honor conferred upon everything that the heart of God is after. அதை உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். 5 அப்பம் 2 மீனை 1000 பேருக்கு மேலே போஷித்த பிற்பாடு 12 கூட நிறைய மீதி எடுத்தார். எல்லாம் திருப்பிச்சா இதுமாரி சாப்பிட்டா வாந்தி எடுத்துடும், போடு குப்பையில் போடு. அந்த தான் கடவுள்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்கிற மேட்டர் நமக்கு அவசியம் இல்லை. தேவன் வீணாக்கலை. ரூத் பொறுக்கிக்கிறதுக்காக பத்தாது சேகரித்த அந்த பயிர்கள் இல்லை அந்த கோதுமை மணிகள் பத்தாதுங்கிறதுனால சிந்தி விடுங்கள் நிறைய வெளியே. தட் வாஸ் ஆன் பர்பஸ், நாட் டு வேஸ்ட். போவாஸ் பெரிய தனவான் தான். He was not wasting his grains. He was being very generous to help Ruth to collect more. பிரகாசமாக மனக்கண்கள் நம்ம எவ்வளோ 40 இயர்ஸில் 40 டைம்ஸ் ஈஸியாக சொல்லியிருப்போம். 40 டைம்ஸ்லாம் கணக்கே இல்லை. பிரகாசமான மனக்கண்கள். வேதத்தை படிக்கும்போது நமக்கு பிரகாசம் உண்டாகணும். We should be so enlightened. We should be so glad. இங்கேருந்து வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிற இந்த 22ஆம் வசனத்திலேருந்து தொடர்ந்து அதில் இருக்கிற அந்த பூர்ண வெளிச்சத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதயம் பக்குவமாகணும். எங்கேருந்து 14ஆம் வசனத்திலேருந்து, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது ஒருத்தன் நேரம் எடுத்து ரொம்ப அப்படியே அக்குவேர் ஆணி வரைய பிரசங்கம் பண்ணி புரிய வச்சாலும் சந்தோஷம். நாமே நிறைய நேரம் எடுத்து பல முறை இது சொல்லி இது நமக்கு விளங்கிட்டா ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றி. பரிசுத்தனால் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அது மலையின் உச்சி, அனுபவத்தின் உச்சி, கொடுமுடி. ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற இந்த பட்டியலிட்ட 22லேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே we need dedication, we need mark of separation, right? பிரதிஷ்டை தேவைப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை, நடையுடை, பாவனை, நோக்கங்கள் நிலைவரப்பட வேண்டியுள்ளது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும்
யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இன்னும் அவர் அந்நிய பாஷையில் அங்கே பேசலை, தெலுங்கில் பேசலை, இல்லை ஹிந்தியில் பேசலை, பெங்காலியில் பேசலை, இல்லை ரஷ்யாவோ ஸ்பானிஷோ இல்லை ஃப்ரெஞ்சிலையோ பேசலை, ஈவன் ஹீப்ரு ஆரமைக்கில் ஆண்டர் பேசலை, தமிழில் தான் சொல்லியிருக்காரு. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும். there's a time, there's an occasion we can lose the grace given to us. நமக்கு கொடுக்கும் கிருபையை நாம் இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழந்து போகாதபடிக்கு நேற்றும் என்று மாறாது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லப்பட்டது. எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் யோகியதை இல்லை. எழுதினவர் எழுதியிருக்காரு, சொன்னவர் அதையும் சொன்னவர் இதையும் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களிலே தேவன் செய்கிறவர் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அது ஒரு பிரமாதமான ஒரு நியதி. எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லைங்கிற ஒரு வார்த்தை எப்போ யாருக்கு எப்படி நிறைவேறுமோ அப்போ அது நிறைவேறும். கிருபை இழந்து போகக்கூடாத அளவுக்கு, கிருபை இழந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கத்தில் ஒருத்தன் வேணும்னே இருக்கான், கவனக்குறைவாக இருக்கான்னா அவனுக்கு அந்த எச்சரிப்பாக இருக்கும். இழந்து போகாத, ஜாகிரதையாரு ஜாகிரதையாரு ஜாகிரதையாரு. அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது நமக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்கிறதுனால கொரோனா பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே 1000 நோய் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? 10ஓடு 11 அத்தோடு சளியோட இதையும் சேர்ந்து வச்சு சனியை வச்சுக்கலாமா? வாய்ப்பில்லை. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர வார்த்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ 2-3 கேரக்டர்ஸ் அங்கே காமிக்கிறார். ஏசாவை காமிக்கிறார். அவன் குணம் எப்படி இருக்குது? ஒருத்தன் கடலை விட்டு தூரமாக போனால் எல்லாம் அவனுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அதுதான் வரும்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சிலத்தில் இதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களோ? கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது. கேள்விப்பட்டாங்க, நான் சொல்கிறேன், வேணால் கேள்விப்பட்டுக்கோங்க. இப்படி நான் எந்த தப்பும் படுறதில்லை பிரதர், நான் என் வேலை இருக்கேன், நான் யார் வீட்டு சண்டை போகிறதில்ல, யாரை பற்றியும் இன்னும் நான் என் வேலை இருக்கேன். இன்னும் என்னன்னா ஆனந்தமாக கோயிலுக்கு வர முடியல, இல்லை வரணும் தான் ஒரு பக்கம் மனசில் இருக்குது, வர முடியல. வேறு நான் கடவுள் குருவமாக பேசுகிறதில்ல பிரதர், வயலை நான் தூஷிக்கிறதில்ல. ஐயோ அது அதெல்லாம் படிக்காதீங்க, வீணாக போயிருங்களாம் சொல்கிறதே இல்லை. நான் எதுவுமே சொல்கிறதில்ல. ஐ எம் நான் பிளஸ்ட். இப்போ அவனை கொஞ்சம் இனிமேல் டீட்டெயிலாகவே இல்லை ரொம்பவே அழுத்தமாக சொல்கிறவங்களை கேட்டிங்கன்னா, அப்பாவி பாருங்கள், அவர் பாருங்கள் என்ன ஒரு என்ன மாதிரி ஒரு சன்மார்க்குன்னு பாருங்கள், என்ன மாதிரி நல்லா கடவுளை விட்டு தூரமாக போனாலே அதுவே மீறுதல், அதுவே பாதுகாவலற்ற நிலை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இப்போ இன்றைக்கி அந்த வியட்நாம் அந்த வீடியோ நான் பார்த்தபோது ஒரு ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயங்கள், சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் என் அபிப்பிராயம் சொல்லணும் அவசியம் இல்லை. பவுலுக்கு வியட்நாமில் சூறாவளி காற்று வந்தது. ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய விதத்திலும் கப்பர் சேதம் வந்தது. எல்லாம் செத்து போகும் தான் நினச்சோம். ஆனால் அன்றைக்கி ராத்திரி சாமி எனக்கு தோன்றி, பவுலே நீ சாவதில்லை, நீ ராயன் நின்று எனக்கு சாட்சி கொடுக்கணும், கப்பர் சேதம் தான், அவங்க யாருக்கும் உயிர் சேதம் ஆகுது, போய் சொல்லு கேப்டன்ட்ட, ஒன்றும் பதற வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பேன்னு சொன்னதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் மனசில் நினச்சேன். இதை நான் சொல்ல போகிறோம். இது எப்படி அதுக்காக சுனாமிலாம் வராது, நம்மளெல்லாம் ஒன்றும் செய்யாது, எல்லாம் செய்யும். ஆனால் நம்ம கர்த்தருடைய சித்தத்திலும் அவருடைய சத்தத்திலும் அவருடைய திட்டத்திலும் அவருடைய இடத்திலும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கும் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கும் எந்த தடைகளும்
இயற்கை தடைகளோ, மனுஷ தடைகளோ, மிருகத் தடைகளோ, பிசாசின் தடைகளோ, சொந்த மாம்சமோ. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லையே. இதெல்லாம் நம்ம நிறைய தடவை யோசித்துருக்கோம். இப்போயுமே அதுதான். ஏன் நிறைய காரியம் இடக்கு முடக்காக நடந்துகிட்டே இருக்குது? ஜானையர்னா முளை இறங்குதுங்கிறது என்ன முன்னேற்றம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அது என்ன? அந்த சொந்த மாம்சத்தை நேசிச்சுட்டே இருக்கனால தான். சொந்த மாம்சத்தை நம்ம பகைக்க ஆரம்பித்தோன்னா போயிட்டே இருப்போம். மாம்சத்தினை சௌகரியத்தை ஐயோ குழந்தைய பார்க்குறத விட ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம். வெளியில் தெரியாமல் பார்த்துக்குறோம், தெரிஞ்சே பார்த்துக்குறோம், ப்ரைவேட்டாக பார்த்துக்குறோம், பப்ளிக்காக பார்த்துக்குறோம். வா செம்ம கெட்டி நம்ம. வேகாத மொச்சக்கொட்டைங்கிறது ஒரு நிலை. ஆனால் நம்ம போகிறதே இல்லை. அதெல்லாம் எனக்கெல்லாம் அவிச்சதெல்லாம் பிடிக்காது. எப்படி அப்படி கூட சொல்லிக்கும், எனக்கு அவிச்சதெல்லாம் பிடிக்காது. விளங்குன்னு நினைக்கிறேன் வேதம். சோத்திரம். சத்தமே இல்லை. எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் யுவர் ஹார்ட்? ஹவ் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? ஹவ் இஸ் யுவர் தாட்? சிந்தை எப்படி இருக்குது? தேவன் உங்களோடு பேசணுன்னு வந்திருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு விருப்பமானது வாயிலேருந்து வரட்டுன்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ நான் மாத்திரம் என்ன நினைக்கிறீங்க? ஐ எம் நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. ஆனால் இறக்கம்தான், கிருபை தான் வேறு. அதனால் ஐ ஆம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். கண்ட்ரோல் நல்லாவே நல்லா பார்க்க முடியுது. அது அவசியம். ஆனால் அதை விட அதுக்கப்புறம் அந்த விளைவுன்னு வரும்போது நானும் எல்லாரை போல தான். நானும் நல் விளைவை தான் காமிக்கணும். நானும் ஒரு 30வது காமிக்கணும், 60வது காமிக்கணும், 100வது காமிக்கணும். ஸோ அப்புறம் ஏனென்றால் 17ஆம் வசனம், பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அன்றியும் அதுவே ஒரு டிஃபிகல்ட் அனாலஜியில் இது வரைக்கும் பார்த்ததே நெத்தியடியாக அவர் சொல்கிறார். இப்போ கூடுதலாக சொல்கிறார் அன்றியும். அந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சலிச்சிக்கவே கூடாது. தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளையுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அவன் நம்ம இப்போ எனக்கு சொல்லுங்கள் பேசுங்களோடு இடைப்படுங்க. அவன் வேணவே வேணாம், போதும், சொன்ன வார்த்தை போதும், இடைப்பட்டது போதும்னு அவனுக்கு கேட்டிருக்கானுங்க. நம்ம அதை எழுதி வச்சு நம்ம இன்னுமே திரும்புகிற இடத்துலலாம் பேசுங்க. திரும்புகிற இடத்துலாம் இது மாதிரி தோரணமாக ஏதாவது தொங்க விடுங்க. ஏதாவது பார்த்து நாங்கள் அறிவரட்டுன்னு நினைக்கிறோம். கமான், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் யுவர் ஹார்ட்? ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்? ஹவ் இஸ் யுவர் ஆனஸ்டி? வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டு யூ ஹேவ் வித் காட்? தேவனோட என்ன விதமான உறவு, என்ன விதமான வியாபாரம், பகிர்தல், பண்ட மாற்றம்? What kind of exchanges are going on between you and God? சீரியஸுங்க. கேன் டேக் என்லெஸ் டைமாக நிறைய நேரம் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன். வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன தெரியுதுன்னு காமிச்சிக்கிறது நான் இங்கே வரல. எவ்வளோ டிசைனாக விஷயம் அடுக்கடுக்காக சொன்னார். சொல்லிவிட்டு சத்தத்தை கேட்ட பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்குள்ளே இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆனால் கூட போதும். இப்போதைக்கு என்ன மாதிரி டைம்ஸில் இருக்கோன்னா 1 வருஷமே ஜாஸ்தி தான். 1 வருஷம் ஓகே. அதுக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்போஷர் இந்த உலகத்தில் வேதத்தை பற்றி, வேதத்துக்கு விரோதமாக, வேதத்துக்கு சாதகமாக ஏராளமான நிலையில் மக்களுக்கு அறிவு வந்துடுச்சு. மீடியா மூலமாக, ஆப்ஸ் மூலமாக வந்துடுச்சு. மறைவான ரகசியம் ஒன்றும் இல்லைங்கிறது போல் இருக்குது. அப்படி இருக்கும்போது
நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? நமக்கு சொல்லப்பட்டவைகள் ஒரு வருஷத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஆண்டு நிறைய காரியம் சொல்கிறார். நம்மளை பற்றி ஸ்கேன் ஆண்டவர் உடனே கொடுக்குறாரு. இது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லாது, ஏற்கனவே சொன்னது தான். எப்படி? ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்து விடுங்க, ஆண்டவரே எனக்கு முன்னாடி அந்த என்னது ஓரேவில் தரிசனையானி மம்ரேயில் தரிசனமானி எனக்கு தரிசனையாங்க ஆண்டவரே. அவர் தான் சரி, ரொம்ப தான் துடிக்குது, ரொம்ப தான் ஆதங்கப்படுது, அவ்வளோதான் சொன்னேன். 1 இயராக பேசிகிட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியலங்குது. எங்கே அப்படி ஒருவேளை உண்மையாகவே எங்கேயோ கவனத்தை சிதற விட்டுருக்குமோ இல்லை. ஆண்டவர் தரிசனம், ஆமாம் அதான் போன மார்ச்சே சொன்னீங்களே, எப்படி இப்போ செப்டம்பரா? போன செப்டம்பரே சொன்னீங்க. அப்படியா? ஆண்டவர் இப்படி பார்ப்பார். மனுஷகுமாரன் இல்லைங்களா? பரவாயில்லையே, நான் கூட ஒருவேளை சொல்லலை போல இருக்கு, ஓயாமல் கேட்டுட்ருக்கேன். சரி இந்த செப்டம்பர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கம்மா போன செப்டம்பரே சொல்ல, அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த 12 மாதம் 11 மாதம் என்ன பண்ணேன்? திரு முழிக்காதீங்க. உங்களுக்கு தான் வந்தவங்களுக்கு தான் கடை ஒழுங்கி செய்கிறாரு. பெரிய உண்மை. கரங்களை தட்டி கத்திர சோத்துறீங்க. சரி போதும். ஏன்னா அதனால தான் நிறைய பேர் வரதில்லை. வந்தா கணக்கு கொடுக்கணுமே, வந்தா கேள்வி போடுவோமே. வந்தீர்கள் தானே இங்கே முடிக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பகுதி முடிக்கும்போதே நீங்கள் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறியதும் மலை பற்றி எறியுமா மலையினத்திற்கும் மந்தார இருள் பெருங்காற்று ஆகிய இனத்திற்கும் எக்கால சத்தத்தினிடத்திற்கும் வார்த்தைகளை சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஆனால் அவங்க எங்கே சேர்ந்தாங்க? அந்த மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நம்ம அங்கே வந்து சேரலை. கேட்டவங்க ஐயோ போதும் இதுக்கு மேலே சொல்லாதீங்க அப்படின்னு. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். சொல்லுங்கள், சகிக்க மாட்டாது இருந்தார்கள். சொல்லுங்கள், நீங்கள் சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் சொல்லுங்கள். சகிக்க மாட்டாத தான் இருக்குது உங்களுக்கு. பைபிள் ஸ்டடி சகிக்க மாட்டேங்குது வரும்போது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க. சொல்லுங்கள், சகிக்க மாட்டாது இருந்தார்கள். சொல்லுங்கள், சகிக்கவே பிடிக்காத மாதிரி சொல்லுங்கள் பாப்பா. சகிக்க மாட்டாது தான். எப்படியா அப்படி சொல்லுங்கள், சகிக்க மாட்டாது. ஆமாம், எத்தனை பேர் சபைக்கு வர்றது சகிச்சுக்கிட்டு வரீங்கல்ல? கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, அப்படியே குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்ட சுற்றிட்டே இருக்கணும். ஓ தேங்கா. சொல்லு. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சொல்லுங்க. வந்த நீங்கள் தான், வராதுங்களா போஜனம் கொடுக்கணும். சோத்திரம். ஏதாவது சமைச்சு வச்சுருக்கீங்களா? ஏதாவது இருக்கா? ரா மெட்டீரியல் இருக்கா? இல்லை குக் பண்ண ஏதாவது குக்கர் இருக்கா? ஏதாவது ரெடிமேட் மிக்ஸ் இருக்கா? பெட்டர் கிவ் சம்படி தோஸ் ஹூ ஹவ் நாட் கம். வேடிக்கை பண்ணல, ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். சகிச்சு கேட்குற அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சகிக்க மாட்டாது இருந்தார்கள். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சகிப்புத்தன்மை வேணும். மாத்திரம் இல்லை, சகிப்புத்தன்மை ஆன்சர் இல்லை, அதுதான் பெரிய உண்மை. சந்தோஷம்தான் ஆன்சர். பிரசலான். சகிச்சுக்க தான் முடியும், சந்தோஷப்பட முடியாது, ஏற்றுக்கலாம் முடியாது. ஆமாவா இல்லையா? அவ்வளோதான். அதை பற்றி என்ன பெரிய வெளிப்பாடு வேண்டியிருக்கு? அதுக்கு என்ன வியாக்கியானம் வேண்டியிருக்கு? ஒன்றுமே கிடையாது. We are putting up with people, not because we are in love with them. We are just putting up. We are just enduring. Holy Ghost. 21 வசனம். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்படி நான் ஒரு இமேஜினேஷன், ஒரு நினைவு நம்முடைய சபைக்காக தான் ஓயாமல் ஜெபம் பண்ணுறேன்.
அது ஒன்றும் எனக்கு பெருமையும் இல்லை தாழ்மையும் இல்லை, அதுதான் என் வேலை. அப்படி நான் வந்து என் மனதில் எப்படி நான் காட்சி கண்டதுண்டு, தோணினதுண்டு. இந்த வசனம் போல தான், நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஐ டோன்ட் நோ, இது வெளிப்பாடு நான் சொல்லிக்க கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இல்லைங்கிறனால நான் குழம்பி இருக்கேங்கிறது அர்த்தம் இல்லை. அது நான் வந்து 100% அப்படியே நான் சொல்ல மாதிரி என் வார்த்தை கீழே தலையில் விழாது அப்படின்னு சொல்ல மாதிரி தைரியம் எனக்கு இல்லை. பட் ஆனால் சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், தெரியாது. இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், ஐ டோன்ட் நோ. நடுங்கி போயிடுவோம், உயிரே இருக்காது பார்த்துக்கோங்க. கவனிக்கணும் அந்த வார்த்தையை. இப்போ அதை சொன்னதெல்லாம் நடக்கும். அந்த டீட்டெயில் எப்படி நடக்குங்கிறது எனக்கு வேணால் எக்ஸாக்டாக தெரியாது, பட் இட் வில் ஹேப்பன். வாய் வசனத்தை தியானித்தோம். வந்து சேரவில்லை, அவங்க அந்த இடத்துக்கு, நாம் அந்த இடத்துக்கு வந்து சேரவில்லை, அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க. மோசையே நானே மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதான் அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. நம்ம என்ன தரமாக நினச்சிட்ருக்கோம், கவனிங்க, நேராக நிமிர்ந்து உட்காந்து. நீங்கள் வந்து இந்த அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறதையே பெரிய கணக்காக வச்சுக்காதீங்க, லூஸ் பிடிச்சவங்களா. நீங்கள் ஒரு குடும்ப நிர்வாகி தானே. ஒரு குடும்பத்தில் ஆண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க, அம்மாவாக இருக்கீங்க, அப்பாவாக இருக்கீங்க, புருஷனாக இருக்கீங்க, மனைவியாக இருக்கீங்க, மகளாக இருக்கீங்க, மகனாக இருக்கீங்க, மூத்தவர்களாக இருக்கீங்க, இளையவர்களாக இருக்கீங்க, முந்தினவர்களாக இருக்கீங்க, பிந்தினவர்களாக இருக்கீங்க, படித்தவங்களாக இருக்கீங்க, படிக்காதவங்களாக இருக்கீங்க. சும்மா இது வந்துட்டு போகிறதே வாழ்க்கையை பெரிய கணக்கு காமிச்சிட்டு இருக்காதீங்க. வந்தது ஒரு இடத்துக்கு வந்தீங்க, எங்கே வரணுங்கிறத இடத்துக்கு வந்தீங்களா, எந்த நிலைக்கு வந்தீங்களா, இதான் விஷயம். இன்னும் வந்து சேரலை, நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேரலை. அவங்க ஏற்கனவே நமக்கு முன்னாடி போய் கதி கலங்கி போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டாம். அவங்களாலாம் இன்னும் பிழைக்க முடியாது. நான் மலையா நம்பினேன் ஜனமே, ஜனத்தின் மத்தியிலே உலாவினேன், ஜனத்தின் மத்தியிலே ஓங்கிய போய் என் பலத்தக்கரம் விரலின் செயலே காமித்தேன், இஷ்டத்துக்கு நான் அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சேன். அவங்க எதிரிகளெல்லாம் என்னடா செய்தின்னு கேட்டேன், இதுங்களையும் சிக்ஷித்தேன், அவங்களையுமே நான் அநேகரை அழித்தேன். சரியான ஒரு முரட்டாட்டமில் வணங்கா கழுத்தில் ஜனங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியை நீ அந்த இடத்துக்கு வரல. அவனே பார்த்து பயந்து நடுங்கிட்டான். நான் அப்படி மனசில் எனக்கு தோணும்போது ப்ரே பண்ணியிருக்கேன், அப்படியும் ப்ரே பண்ணியிருக்கேன். யோசிக்கிறது சீன் பார்க்குறதெல்லாம் ஓகே, ஆனால் நாங்கள் நிற்கணுமே, நிற்கணும், உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி நிற்கணும். ஓகே, நாங்கள் செத்தவனை போல் விழுறவங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து திருப்பியும் எழுந்துச்சு நெல் அப்படின்னு கை தூக்கி நிற்க வைக்கணும், சொல்கிறத சொல்லணும், எங்களுக்கு நாங்கள் கேட்கணும், அதை செஞ்சு முடிக்கணும். அதுதான் கர்த்தருடைய அழைப்பு, அதுதான் கிரயத்து கொள்ளப்பட்ட கணக்கு. கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். கிரயத்து கொள்ளப்பட்ட கணக்கு அதுதான். ஏன் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கினார்? சொன்னதை கேட்கணும், கேட்டதை செய்யணும், அது என்னவோ அதை செஞ்சு முடிக்கணும். போகிறதா இருந்தால் போகணும், வரதா இருந்தால் வரணும். சியோன் மலையின் மேலே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 5 or 7 ஸ்டார் ஹோட்டல், டேவிட்ஸ், கிங் டேவிட்ஸ் ஹோட்டல்னே இருக்குது. ஆனால் அந்த சியோன் மலை கர்த்தர் வந்தால் தான் அது உருப்படும். 1000 அரசாட்சியில் அவர் ஆளுகையில் கொஞ்சம் நாளைக்கு ஒழுங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன்றும் லாய்க்கலன்னு முழு உலகத்தையும் ஆண்டவர் சுட்டரிச்சிட போகிறாரு. மனுஷனுடைய கைவேலை இல்லாத நித்திய பரம எருசலேம், பரம சியோன் பரலோகத்திலேருந்து அப்படியே ரெடிமேடாக இறங்கும். அது அங்கே தான், அந்த சியோனை தான் சொல்கிறார். இப்போ இருக்கிற எருசலேமில் இருக்கிற சியோனை சொல்லலை. சியோன் மலை இடத்திற்கும் ஜீவன தேவனுடைய நகரமாக எருசலேம் இடத்திற்கும்
எருசலேம் முழுசாக நீங்கள் வந்து அப்படிலாம் ரொம்ப ஆடிட்டுலாம் ரொம்ப ஆடுறாங்க அந்த ஊர்க்காரங்க. ஏன்னா எங்கே திரும்பினாலும் 10 அடிக்கு 10 அடி 100 அடிக்கு 100 ஒரே ஒரே போலீஸ், ஒரே ஆர்மி பீப்புள் தான். ஃபியர் ஃபியர் ஃபியர். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். பட் அதோடு வாழ்ந்து பழகிட்டாங்க. அதனால் அங்கே பிஸ்னஸ் நடக்குது, அங்கே எல்லாம் நடக்குது. ஆனால் அங்கே தாக்குதல் நடக்குது, ரத்த சிந்தல் ஏற்படுது, காயங்கள் ஏற்படுது, கலகம் ஏற்படுது, கலவரம் ஏற்படுது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஒரே சாயிரம் தான். எங்கேயாவது எவனோ பண்ணியிருப்பான். அவங்களுக்கு அது பழகிடுச்சிங்க. நம்ம டூரிஸ்டாக போகும்போது ஐயோ அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் நம்ம செக்யூராக ஒரு பஸ்ஸில் போனாலும் வீல் பி ஸோ பெட்ரிஃபைட். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சத்திங், இட்ஸ் நத்திங், இட்ஸ் குவைட் யூஷுவல் அப்படின்றான். கைடு உள்ளே வரானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்போயும் நடக்கிறதா, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனில் தேவன் நேரம் எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும். எங்கே வந்திருக்கோம்? என்னைக்காவது 1000-10,000 தேவ தூதர்கள் வார்த்தை தான் நமக்கு தெரியுது. ஏதாவது தெரியுதா? மிஸ்டிக்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் தேவ தூதர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக தான், இல்லைன்னா இல்லை. ஆனால் we don't know, we don't realize, we don't respect, we don't appreciate. நானும் ஆமோஸும் நேத்திக்கோ அவர் வந்து இப்போ வேற ஒரு இடத்துல வாடகை வீட்டுக்கு மாறிட்டார். அதாவது சபை நடத்துறதுக்கு. ஒரு வீட்டில் நடத்திட்டு இருந்தாங்க சபை, அவங்க காலி பண்ணுங்கன்ட்டாங்க. இப்போ இன்னொரு வீடு கொஞ்சம் அதோட பெரிய வீடு தான். அங்கே வந்து ஜாமெண்ட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னாரு. போகும்போது அங்கே ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 6-8 பிராமணர்கள், எல்லாம் அந்த புரோகித வம்சம், எல்லாம் அந்த ஓதுற அந்த எல்லாம் பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு. யோசித்தேன், டீ குடிக்க போன ஆவலும் அது சும்மா ஒரு நறுவ திம்போங்கிறதே போயிடுச்சு. இதுங்களே பார்த்துட்டே இருந்துட்டேன். நம்ம பார்க்க வேண்டிய காட்சி தான், அதுக்கு தான் காத்தால இங்கே வந்திருக்கோம் போல. அதுங்க சொல்லிக்கிட்டே அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே, ஒரு நல்ல பேஷாக ஒரு காஃபி போடு, அதுவும் அவ்வளோ அந்த வடையை கொடு, அது சொல்லிக்கிட்டே ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே போட்டுக்கிட்டே குறிச்சிக்கிட்டே எல்லோரும் திருத்துன்னு பார்த்துக்கிட்டு. அப்போ பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வரான். அபிஷ்டு இங்கெல்லாம் நிற்காத, அவனுக்கு எதாவது கொடுத்து நான் அனுப்பிவிடு, பாப்பா. என்ன சொல்கிறீங்க, என்ன குடிக்கிறீங்க? நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இருங்க, நான் இந்த வேடிக்கைலாம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்குவோம். அதுக்கு வந்துச்சுங்க, படையாக வந்துச்சுங்க, அதாவது குடிச்சிச்சிங்க, கிளம்பிடுச்சிங்க. அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏரியா முழுசுமே ஆவி தான், எல்லா விக்கிரகம் தான், எல்லாம் அட்டகாசம்தான். அதுங்களுக்கு வேறு என்ன யோசிக்க முடியும்? தேவ தூதர்களுக்கு சொன்னேன், அங்கே சுற்றி எல்லாம் அவன் கடைக்கு முன்னாடியே அத்தனை விக்கிரகம் கிடக்குது. இங்கே பக்கம் வேலு, அந்த பக்கம் அது, அந்த பக்கம் இது, இந்த மஞ்சள் குங்குமம் அது இது எல்லாம். ஹோல் வேர்ல்ட், ஹோல் ஸ்ரீரங்கம் full of idols, full of demons. They are very happy with that. நம்ம தான் அவுட் ஆஃப் பிளேஸ், நம்ம தான் அங்கே போனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம். சரி, சர்ச்சுக்குள்ளே அப்படி ஃபீல் பண்ணுறோமா? இங்கே ஒரு விக்கிரகம் கிடையாது, இங்கே தேவதூதர்களுக்கு ஃபீல் பண்ணுறோமா? இங்கே இவ்வளோ வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். ஹவு டு யூ ஃபீல்? எவ்வளோ ஆவியில் எழுச்சி அடைகிறீங்க, எவ்வளோ பலன் அடைகிறீங்க, எவ்வளோ தெளிவடைகிறீங்க, எவ்வளோ நம்பிக்கை கொள்கிறீங்க, எவ்வளோ வைராக்கியம் கொள்கிறீங்க. யோசித்து பாருங்கள். அதே வேகத்தில் தான் வீட்டுக்கு போகிறோம், அதே வேகத்தில் தான் அக்ரஹாரத்தில் வாழ்கிறான், அதே வேகத்தில் தான் நம்மன்னு சொல்லிகிட்டே இருக்கான். நமஹா ஸ்வாஹா அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா யூஆர் ஆஃப், மைண்ட் இஸ் ஆஃப். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். எங்கே வந்திருக்கோம்? 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கு வந்திருக்கோம்.
நம்மளே தேவ தூதரை பார்க்கணும் சற்று சிறிய உண்டாக்கணும் கனத்தால் மகிமையெல்லாம் முடிசூட்டப்பட்டலாக இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் இது வரைக்கும் என்ன பார்க்குறோம், தேவ தூதரை கண்டவனா அவன் அப்படியே நடுங்கி போயிட்டானுங்க. தேவ தூதர் நம்மளை பார்த்து தான் நடுங்குதுங்க. ஐயோ இதுங்களாம் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்குங்களே, இதுங்களுக்கு ஒழுங்காக வேலையை செஞ்சுட்டு போவோம். ஆனால் கத்தர் சித்தம் செஞ்சால் தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு பயம் இருக்கும். நம்ம கத்தோடைய சித்தம் செய்யலைன்னா நம்மளை பற்றி அதுங்களுக்கு பயமே இருக்காது. தோத்திரம். ஸோ புது உடன்படிக்கையின் இல்லை பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. புது உடன்படிக்கை மத்தேசராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேனுடைய இரத்தத்தை பார்க்க நன்மையானங்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீங்க. நம்மளை சுற்றி நான் சொன்ன நம்ம சபையில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய தூண்கள் உத்தரங்கள் மத்தியிலே நம்ம இருக்கோம். பெரிய காவல் மத்தியில் இருக்கோம். பெரிய நம்மளை சுற்றியே ஒரு தர்பார் தான். யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நேரம். திடீர்னு மோடி வந்துடுறாரு. மோடியோட எத்தனை பேர் வராங்கல்ல, எல்லாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. திடீர்னு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ரெய்டெல்லாம். இந்த பக்கம் வந்தோம், திருச்சியில் கேள்விப்பட்டோம் ஆர்பிஎம்னு இல்லை, அதெல்லாம் கேள்விப்பட. அப்படி போயிட்டே இருந்தோம், மேலே ஒரு சிலுவை தெரிஞ்சு என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஒன்று சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? மோடி மோடி மோடி, ஐயோ அமித்ஷா அமித்ஷா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம மத்தியிலேருந்து உட்காரனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவளோட கூட சேர்ந்து பிளாக் கேட்ஸ் எல்லாம் வருவாங்க. எப்படி, ஹவு டு யூ ஃபீல்? டென்ஸ் இல்லை, ஒரு டென்ஷன் இருக்கும். நடக்க போதோ, என்னத்தை கேள்வி கேட்க போகிறானோ, என்ன நிம்மதியை கெடுக்க போகிறானோ. உடனே உங்களுக்கு ரொம்ப ப்ரெசன்ஸாக வேணும். ஆண்டவரே அவனை சந்தி, இதுக்காக தான் ஜாமனை கொண்டு வந்திருக்கீங்க, அவன் ரட்சிங்க, அவன் மேலே அதே வரும். ஐயோ ஐயோ அலையிலேயே வராது, ஐயோ ஐயோவே ஜாஸ்தி ஆயிரும். எப்படா இவன் வெளியே கொண்டு போங்க, ஒன்றும் பண்ணாமல் மெதுவாக வெளியே கொண்டு போயிருங்க. இங்கே உட்காந்து ஜாம் பண்ணி வராத போது அவங்களாம் சபைக்குள்ள வரணும், அவங்களாம் வரணும், இவங்களா அழிச்சு பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு அவர் போய்டும், ஆண்டவரே வந்துட்டா என்ன பண்ணான்னு தெரியல, எங்களை காலி பண்ணிடுவானோ, எங்களை விரட்டி விட்டுருவானோ. ஆமாவா இல்லையா? வெளியில் சொல்லிக்க முடியாது, ரொம்ப தைரியமாக பீத்திக்கலாம். குட்டு வெளிப்பட்டுருமோ, ஐயோ நம்முடைய இட ஒதுக்கீடை கெடுத்துருவானோ. யோசிக்கணும். பிரைஸ் லார்ட். நமக்கு அதனால தான் ஆண்டவர் இது மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தையெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. நம்ம சிந்தையெல்லாம் நல்ல சிந்தையோடு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்குள்ளே வச்சுருக்காரு. ஆனால் கத்தரை பற்றி கத்தோடைய வலது பாசில் வீட்டிருக்கிற இடத்துல உள்ள மேலான தேடுறதுக்கு ஏதாவது புத்தி வருதா? சபைக்கு வந்து அப்படியே தெரியுதா? அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் அமெரிக்கா தெரியும், ஆஸ்திரேலியா தெரியும், சிங்கப்பூர் தெரியும், மலேசியா தெரியும். வேறு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? வீடு தெரியும், காடு தெரியும், துட்டு தெரியும், நகை தெரியும், பேர் புகழ் தெரியும். என்ன தெரியுது உங்களுக்கு? கேட்குறேன் தான், நேராக தானே கேட்குறேன். ஒன்றும் விமர்சனம்லாம் பண்ணலை. நமக்கு எப்படி தெரியுது? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் என்ன தெரியுது? அந்த மாதிரி ஒரு இடத்துல கூடி வந்திருக்கோம். கொஞ்சம் பேர் ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் பங்கு போயிடும். உங்களுக்கு தான் 2, 4, 5 பேருக்கு தான் 5 கிலோ தோத்துறோம். ஆளுக்கு சூப்பராக 1 கிலோ. லேலுயா. கவனிங்க, வேடிக்கை பண்ணல. கர்த்தருடைய மகிமையை தான் உங்களுக்கு 1 கிலோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசை இருக்கா? ஆசை எல்லாம் தான் இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறது? வீட்டுக்கு போனால் இப்போ கோதுமை இல்லை, கோதுமை இல்லை, 1 கிலோ கோதுமை மாவு கொடுத்தா நல்லாயிருக்கும். மகிமையும் கோதுமையும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்படியே தான் இருக்குது நமக்கு. யோசிங்க. நான் வேடிக்கை பண்ணலை, நையாண்டி பண்ணலை. கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஒரு இடத்துல ஆண்டை நம்மளை உட்கார வச்சு இது உனக்கு போதும்பா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஓகேயா? இல்லை இல்லை, உட்கார வரைக்கும் ஓகே. திரும்பி வீட்டுக்கு போனால் நீங்கள் இப்படியா யோசிச்சிருக்கீங்களா? அவன் பேதர் நம்ம யோசிச்சிட்டோம், அப்படி சொல்லிட்டான், இங்கே ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம், இங்கே இருந்துக்கலான்னு. அது கூட யாருக்கும் தோன்றதில்லை. ஆமாம், யாரா இங்கே சபையில் இருந்துக்கலான்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? மணி ஆயிடுச்சு, மணி 7 மணி ஆச்சு, மணி அடிக்குது, இவர் என்ன முடிக்க முடியாது, அவர் வாட்ச் நின்றுச்சா என்னன்னு தெரியல, உடனே சீட்டு கொடுத்து அனுப்புவீங்க. என்ன கோபமாக உட்காந்து பார்க்குறீங்க? சோத்திரம். யாராவது சபையிலே தங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எதுக்கு?
சொல்லிவிட்டு உட்கார வச்சிட போகிறாரு. எதுக்கு வாயை கொடுத்து மாட்டிக்குவானே? இப்போ நீங்கள் என்கிட்ட வாய் கொடுக்குறத விட கர்த்தர்கிட்ட என்ன வாய் கொடுக்கவே முடியல இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர். எப்படி சபை மகிமை தான் பார்க்குறோம், சபையின் மேன்மை தான் பார்க்குறோம், அதை பற்றி தான் வெவ்வேறு கோணத்தில் திரும்பி பார்க்குறோம். ஆனால் நமக்கு we are not really challenged, we are not really impressed, we are not really happy, we are not satisfied. தாவீது 3 விதமான அபிஷேகத்தை கொடுத்தது தாவீதுக்கு பெரிய திருப்தி இல்லை. தாவீது கடவுளோடையே இருக்கணுங்கிறதுக்காக தான் அவருக்கு ஏராளமான நெருக்கத்தை கொடுத்தாரு. அவரும் பார்த்தாரு, இதுலேருந்து விடுதலை பண்ணுங்க, அதுலேருந்து விடுதலை பண்ணுங்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நஞ்சம் கேட்டது, தலை போகிற நேரத்தில் கேட்டதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவரோடையே இருக்கணும், அவர் ஆலயத்தில் இருக்கணும், பாடணும், நினைக்கணும். அவர் வாழ்ந்து முடித்திருக்கார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தரோடு இருக்க மக்களுக்கு மனசு வேணும். யோசிங்க, இதெல்லாம் தப்பாக விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை. உங்களை உட்கார வைக்கிறதுக்கு பல விதமான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாவா? சாப்பாடு தான், அதான் ஃபன்னு இல்லை, ஃபுட்டு, ஃபன்னு, வாட்ச்சு, சேட், இதாக இல்லை. அதுவே கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியலைன்னா அது போயிட்டுருக்கு. அப்படியே வெளியில் ரீசஸ் போகிற மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிடுதுங்க. இல்லை, யோசிங்க ப்ளீஸ், சீரியஸ்லி திங்க். கர்த்தருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எதுக்களிக்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுப்பார். ஆனால் நாம் பார்க்க வேண்டியதை பார்க்கணும். விளையாட்டு, உங்கள் டென்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய காணொளி, அதில் இருக்கிற நற்செய்தி, அதை நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு இயேசுவாக இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறார். அவரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம்.